நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தொடங்குங்கள். உங்களிடம் உள்ளதைப் பயன்படுத்துங்கள். இயன்றதைச் செய்யுங்கள். மேற்குறித்த வாசகம் நமக்கு உணர்த்துவது, எதையாவது ஆரம்பிக்க நினைத்தால் அதற்கான சிறந்த நேரம் இன்றுதான் என்றும், உங்கள் பயணத்தை ஆரம்பிக்க ஏற்கனவே போதுமானவைகள் உங்களிடம் உள்ளன என்றும் உணர்த்துகிறது. பெரும்பாலானோர் முழுமையாக தயாராகும் வரை காத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் முன்னேற்றத்திற்குத் தேவையானது முழுமையான சாதனங்கள் அல்ல, அதனை ஆரம்பிப்பதற்கான துணிச்சலே. வாழ்க்கையில் வெற்றியடைய இடம், நிலைமை, பெரிய வாய்ப்பு என்பவை அவசியமில்லை. பலர் நான் இதை இப்போது செய்ய முடியாது என்றெண்ணி ஆரம்பிக்கவே மாட்டார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், துவக்கத்திற்கு ஏற்ற நேரம், இடம் என ஒன்றில்லை. நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அதிலிருந்தே உங்கள் பயணத்தை ஆரம்பியுங்கள். அதுவே வெற்றியின் முதல் அடியாகிறது. நம்மிடம் எதுவும் இல்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் நம்மிடம் ஏற்கனவே இருப்பதை வைத்து பயன்படுத்துகிறோமா? உங்களிடம் உள்ளதை முழுமையாகப் பயன்படுத்தும் போது உங்களிடம் இன்னும் அதிகமான திறன்கள் உருவாகும். மிகப்பெரிய படைப்புகளை, மிகப்பெரிய முயற்சிகளை ஒரே நாளில் செய்திட முடியாது. ஆனால் ஒரு சிறிய முயற்சியை இன்றே செய்துவிடலாம். ஒரு பக்கம் நீங்கள் பயப்படுகிறீர்கள், இன்னொரு பக்கம் உங்கள் உள்ளம் ஒரு துடிப்பை காட்டும். அந்த துடிப்பை பின்தொடருங்கள். இயன்றதைச் செய்தால் நாளை நீங்கள் செய்யக்கூடியது இன்னும் பெரிதாக இருக்கும். அதை தொடர்ந்து செய்யும் வழியில்தான் உங்கள் பயணம் வெற்றியாகும். இது வெறும் வாசகம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நடைமுறை யுக்தி. அதனை நம்புங்கள், பின்தொடருங்கள். வெற்றி நிச்சயம். If you like this video, please like and subscribe. Thank you for your watching.